அனைவருக்கும் வணக்கம். அதாவது ஆங்கிலத்துல ஒரு பழமொழி உண்டு. என்ன பழமொழின்னா, "வொர்க் ஹார்ட் இன் சைலன்ஸ், லெட் சக்சஸ் மேக் இட்ஸ் லவுட் நாய்ஸ்" என்பதுதான் அந்த பழமொழி. அதற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்த ஒரு சாதனையாளர் தான் நமது மாண்புமிகு முதலமைச்சர் சி.எம். விஜய் அவர்கள். இன்று அவர் பிறந்த நாள். அந்த பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு ட்ரிபியூட்டாக தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோல அவரது சாதனைகள் என்ன? அவரது கடந்து வந்த பாதை என்ன என்பதை சுருக்கமா நாம் பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. அதாவது ஒரு காலத்துல இவருக்கு ஹீரோ முகம் இல்ல. இவரால பெரிய நடிகர் ஆக முடியாது. இவர் அப்பா இயக்குனர் என்பதனால தான் இவருக்கு வாய்ப்பே கிடைச்சிருக்கு என்று கேலி செய்யப்பட்ட ஒரு இளைஞன் தான் அன்றைய இளைய தளபதியான விஜய் அவர்கள். ஆனால் அவர் பதில் சொன்னது பேட்டிகளில் அல்ல. தனது உழைப்பால், தனது விடாமுயற்சியால், தனது அர்ப்பணிப்பால், தனது நடனத்தால், தனது பாடல்களால் தான் அவர் பதிலே குடுத்தாரு. தனது திரைப்படங்களால தான் அந்த பதிலே மீடியாக்கு அவர் குடுத்தாரு. இன்னைக்கு கூட அவர் மேல உள்ள விமர்சனம் என்னன்னா, அவர் மீடியாவ சந்திக்கிறது இல்ல. மீடியாவுல அவர் இன்டராக்டிவா இருக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டு, அவர பத்தி ஒரு ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. பகிரங்கமாவே அது வெளிய தெரியுது. பட் இந்த காணொளியின் நோக்கம் அது கிடையாது. அது விமர்சனத்திற்குரியதா, இல்ல அது செப்பரேட் டிபேட். ஆனால் அவரது பாணியே அதுதான். எப்பயுமே சைலன்ட்டா இருந்து, "ஹி ஹாஸ் ஆன்சர்ட் ஹிஸ் கிரிட்டிக்ஸ் ஜஸ்ட் வித் ஹிஸ் ஆக்ஷன், நாட் வித் ஹிஸ் வேர்ட்ஸ்." அதாவது வார்த்தைகளால் அல்லாமல் தனது செயலால், தனது சாதனைகளால் பதில் கூறியவர் தான் அன்றைய இளைய தளபதி விஜய் அவர்கள். இன்று அவர் வெறும் நடிகர் மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்தான் விஜய். ஓகே. இப்போ இன்றைக்கு அவரது பிறந்த நாள். சோ அத முன்னிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, 90ஸ்களில் தொடங்கிய அவரது சினிமா பயணத்த பத்தி நாம ஒரு சிறு பார்வை பார்த்துடலாம் முதல்ல. பலர் இன்று பார்க்கும் விஜய், மாஸ் ஹீரோ விஜய் என்பவர் 90ஸ்களில் கிடையாது. 90ஸ்களில் இருந்த விஜய் என்பவர் முற்றிலும் வேறு. அதாவது இளைய தளபதி விஜய்க்கும், இன்றைய தளபதி விஜய்க்குமே பெரிய ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்குது. ஓகே. எப்படின்னா, அவர் அமைதியானவர். அவர் இன்றுமே அமைதியானவர் தான். பட் இன்னும் எக்ஸ்ட்ரா அமைதியானவர் அப்ப. அதிகம் பேசாதவர். சர்ச்சைகளில் எதுவும் சிக்காதவர் தான் விஜய் அந்த டைம்ல. தனது வேலையை மட்டுமே கனகச்சிதமாக செய்து முடித்தவர். தனது வேலையை மட்டுமே கண்ணும் கருத்துமாக பார்த்தவர் விஜய் அவர்கள். அவரது ஆரம்ப கால படங்களில் அவரது தோற்றத்தை வைத்து பலர் விமர்சித்தனர். குறிப்பா பார்த்தீங்கன்னா, விகடன் பத்திரிகை அவர விமர்சிச்சுது. ஐ மீன் அது சினிமா விமர்சனம் தான். அ அந்த சினிமா விமர்சனத்த வச்சே தான் இந்த விகடன் பத்திரிகை. எப்படின்னா விகடன்ல என்ன ஆர்டிக்கிள் வந்துச்சுன்னா அ அவரது ரசிகன் திரைப்படம் என்று நினைக்கிறேன். ரசிகன் திரைப்படத்துல விஜய் என்ற ஒருவர் நடித்திருக்கிறார். ஆ அவரது ஃபைட், டான்ஸ் மற்றும் இது இருக்கு. பாடல்களும் ஒரு பாட்டுமே அவர் பாடியிருந்தார் அந்த ரசிகன் படத்துல. அந்த அத அவங்க எப்படி விமர்சிச்சிருந்தாங்கன்னா, விஜய் கஷ்டப்பட்டு சண்டை போடுறாரு. கஷ்டப்பட்டு டான்ஸ் ஆடியிருக்காரு. ஒரு பாட்டுமே விஜய் அவர்கள் பாடியிருக்காரு. ஆனா நடிக்க மட்டும் மறந்துட்டார். அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு விமர்சனத்த அவங்க வச்சிருந்தாங்க. பிறகு இந்த மாரி ஒரு ஃபேஸ காசு குடுத்து நம்ம தியேட்டர்ல பார்க்கணுமா என்கிற ஒரு காட்டமான விமர்சனம் என்பது விகடன் பத்திரிகையில அன்று வந்தது. நான் அந்த லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல விடுறேன். அத நீங்க அ பார்த்து படிக்கலாம். ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக. சோ பலர் விகடன் மட்டுமல்ல, பல பேர் விஜய் அவர்கள விமர்சித்தனர். ஆஃப் கோர்ஸ் அவரது அ விமர்சனங்கள் ஒரு ஏராளம் அவர் சந்தித்தது. ஏர்லியர் ஆன் ஹிஸ் கேரியர். நாளைய தீர்ப்பு திரைப்படத்துல 1992ஆம் ஆண்டு அவரு வந்ததுல இருந்து அவருக்கு ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருந்துச்சு. திரையுலகில் நிலைக்க முடியாது என்று கூறினார். ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, பல பேர், பல பத்திரிகையாளர்கள், பல பொதுமக்களே ஏன் சொன்னாங்கன்னா தொடர்ந்து அவரோட ஆரம்ப காலகட்ட படங்கள் எல்லாமே ஒரு ஃபெயிலியர தான் சந்திச்சது. நாளைய தீர்ப்பாக இருக்கட்டும், ரசிகன் திரைப்படமாக இருக்கட்டும், அவரது என்ன சொல்றது? ஏகப்பட்ட திரைப்படங்கள் அந்த மாரி நான் நினைவுகூரும் மாண்புமிகு மாணவன். அது போன்ற ஏகப்பட்ட திரைப்படங்கள் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த உழைப்ப குடுத்திருப்பாரு.
பட் அவங்க அப்பா ஷேடோலயே இருந்த வச்சு அந்த படங்கள் வந்து அவ்வளவா சரியா இது பண்ண முடியல. ஜொலிக்கலன்னு தான் சொல்லி ஆகணும். ஆனால் அந்த விமர்சனங்களுக்கும், அந்த தோல்விகளுக்கும் விஜய் அவர்கள் ஒருபோதும் வார்த்தையால் பதிலடி கொடுக்கவில்லை. அவர் தன்னைத்தானே தகவமைத்துக் கொண்டார். தன்னைத்தானே மெருகேற்றிக் கொண்டார். தன்னைத்தானே மாற்றிக் கொண்டார். எவ்வாறு மாற்றிக் கொண்டார் என்றால், நடிப்புல முன்னேற்றம், நடனத்தில் முன்னேற்றம், தனது பாடி லாங்குவேஜ், உடல் மொழியில் முன்னேற்றம், திரைக்கதை தேர்வில் அபாரமான ஒரு நுணுக்கமும், முன்னேற்றமும் விஜய் அவர்களிடம் இருந்தது. ஆக்சுவலா. எப்படி நான் சொல்லுவேன்னா வந்துட்டு, அது மின்சார கண்ணா என்ற ஒரு திரைப்படத்தை விஜய் நடித்திருப்பார். அதாவது அந்த அந்த திரைப்படத்தோட இயக்குனர் யாருன்னா, அந்த காலகட்டத்தில மாபெரும் வெற்றி இயக்குனராக திகழ்ந்த கே.எஸ். ரவிக்குமார் அவர்கள். திரு கே.எஸ். ரவிக்குமார் அவர்கள் வந்து அனுஹாசனிடம் ஒரு நேர்காணல்ல வந்து அவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார். லேட்டர் ஆன் ஐ மீன் அந்த படம் வெளியாகி ஒரு அதாவது 2007, 2008 வாக்குல இருக்கும்னு நெனைக்கிறேன் விஜய் டிவில. அப்பொழுது வந்து இப்ப அந்த நிகழ்ச்சியில வந்து எப்படி நடக்குதுன்னா வந்துட்டு, அனுஹாசன் அவர்கள் கேள்வி கேட்கிறாங்க. சூப்பர் ஸ்டார் அவர்களை பற்றி, உலகநாயகன் அவர்களை பற்றி எல்லாம் வந்து கேட்டுட்டே வராங்க லைனா. அப்போ வந்து ரவிக்குமார் அவர்கள் சூப்பர் ஸ்டார பத்தி இவர் தான் மாஸ் ஹீரோ அந்த மாரி சூப்பர் ஸ்டார் அவர்கள பத்தி அவரோட சாதனைகள் பற்றி நான் கூறி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. அதே போன்று கமலஹாசன பத்தி உலகநாயகன் கமலஹாசன் அவர்களை பற்றி கூறும்பொழுது, அவர் வந்து ஒரு கிளாஸ் கிங். சூப்பர் ஸ்டார் அவர்கள் மாஸ் கிங்னா, இவர் ஒரு கிளாஸ் கிங். அடுத்த கட்டத்துல போகும்போது, விஜய் அவர்கள பத்தின ஒரு கேள்விய வந்து அனுஹாசன் அவர்கள் முன்வைக்கிறாங்க. அந்த அதே ஃப்ரேம்ல. அப்போ விஜய் அவர்கள பற்றி கூறும்போது, விஜய் அவர்கள வந்து விமர்சித்தவர்கள் அப்பொழுது விமர்சனங்கள் என்னன்னா, விஜய் டிஃபரெண்ட்டா பண்ண மாட்டேங்கிறாரு ஒரு கேரக்டர்ஸ. எப்பயுமே கமர்ஷியலா தான் நடிக்கிறாருன்னு சொல்லி ஒரு விமர்சனம் விஜய் அவர்கள் மீது அப்பொழுது பரவலாக இருந்து வந்தது. அப்போ வந்து அப்போ என்ன ரவிக்குமார் அவர்கள் பதில் அளிக்கிறார்ன்னா, அவரு வந்து டிஃபரெண்ட்டா பண்ணணும்னு நீங்க எதிர்பார்க்காதீங்க. அவர் பண்ணவும் மாட்டாரு. ஏன்னா, சைலன்ட் ஃபீச்சர் ஆஃப் விஜய்ஸ் சினிமா தாட் ப்ராசஸே எப்படின்னா, தனக்கு வராத ஒன்ற விஜய் என்னைக்குமே எடுக்கவே மாட்டாரு. தனக்கு வராத மட்டும் தான் எடுத்து, அதுல 100% உழைப்ப போட்டு, அந்த உழைப்புல வந்து சாதிக்கக்கூடிய ஒரு ஒரு தனித்துவமான விடாமுயற்சி கொண்ட ஒரு நபர் தான் விஜய். என்று புகழாரம் சூட்டியிருப்பார் அந்த வீடியோல. முடிஞ்சா அந்த வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல விடுறேன். அதையும் நீங்க பார்த்து கண்டுகளிக்குமாறு நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சிறந்த ஒரு எக்ஸாம்பிள். நமக்கு எது வரும், எது வராது, நம்ம ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்னன்றத தெளிவா அப்பொழுதே அவர் அறிந்து வைத்திருந்தார். அதனால தான் திரைக்கதை தேர்வில் ஏகப்பட்ட நுணுக்கமும், முன்னேற்றமும் விஜய் அவர்களிடம் இருந்தது. இப்படியாக ஒவ்வொரு படத்திலும் அவர் சிறுக சிறுக வளர்ந்து வந்து கொண்டே இருந்தார். சிறுக சிறுக ஒரு குருவி வளர்ற மாரி வளர்ந்து கொண்டே வந்து இன்று வந்து மாபெரும் ஒரு பருந்தாக அவர் உருவெடுத்திருக்கிறார் என்று கூறினால் மிகையாகாது. பின்னர் வந்தது பூவே உனக்காக. அந்த ஒரு படம் தான் வந்து விஜயின் வாழ்க்கையே மாற்றி போட்டது. மாபெரும் ஹிட் படம் அது. 200 நாட்களுக்கும் மேல் ஓடிய ஒரு திரைப்படம் திரையரங்குகளில். விஜய் மற்றும் சங்கீதா அவர்களின் நடிப்பில் வெளியான திரைப்படம். விக்ரமன் அவர்களின் இயக்கத்திலும், இசையருவி எஸ்.ஏ. ராஜ்குமார் அவர்களின் இசையிலும் மாபெரும் வெற்றி நடை போட்ட ஒரு திரைப்படம் அது. அதன் பின்னர் லவ் டுடே, காதலுக்கு மரியாதை அகைன் காதலுக்கு மரியாதை கூட வந்துட்டு உங்களுக்கு மோர் தென் 200 டேஸ் திரையரங்குகள நம்ம பார்த்திருக்கோம். பெரிய ஹிட் திரைப்படம். ஃபாசில் அவர்களின் இயக்கம். நிலாவே வா அகைன் பெரிய ஹிட் படம். துள்ளாத மனமும் துள்ளும் பெரிய ஹிட் படம். குஷி பெரிய ஹிட் படம். பிரியமுடன் பெரிய ஹிட் படம். அதாவது பிரியமுடன் முதல்ல வந்து அப்புறம் சப்சிக்வென்ட்லி குஷி. ஒவ்வொரு படமும் புதிய ரசிகர்களை அவருக்கு உருவாக்கியது. அதாவது இந்த படத்துல நான் லிஸ்ட் பண்ணேன் இல்லையா? அந்த டைம்ல தான் அந்த இளைய தளபதி என்கிற பட்டம் விஜய் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த ஒரு திரைப்படமும் மாபெரும் ஹிட் ஆன திரைப்படங்கள். மாபெரும் ஹிட் பாடல்களை கொண்ட திரைப்படங்கள். லவ் டுடேவா இருக்கட்டும், லவ் டுடேவில் சிவா என்கிற ஒரு புது இசையமைப்பாளரின் இசையில் வெளிவந்த பாடல்கள் மிகவும் அற்புதமானவை. இன்று கேட்டால் கூட அது வந்து தேனிசை தவழும் அந்த பாடல்கள்ல. ஒவ்வொரு படமும் அவருக்கு புதிய ரசிகர்கள் உருவாக்கியது. அந்த காலத்தில் விஜயின் மிகப்பெரிய பலம் அவரது திரைப்பட பாடல்கள் தான். அதாவது அந்த பாடல் சூசிங்ல கூட வந்து ரொம்ப அக்கறை கொண்டு விளங்கினார் விஜய் என்பது ஒரு செய்தியும் கூட. அதாவது ஏர்லியர் ஆன் ஹிஸ் கரியர்ல கிடையாது. கிராஜுவலா அவர் பெரிய ஒரு ஸ்டார்டம்ல வந்ததுக்கு அப்புறம் கூட ரொம்ப ஃபோக்கஸ்டா அந்த பாடல்கள வந்து அவர் ரொம்ப அற்புதமா வடிவமைக்கணும்ன்றதுல அவர் ரொம்ப தனி கவனம் அவர் செலுத்தியதாக கூறப்பட்டு வந்த காலகட்டம். இன்று மக்கள் ரசிக்கும் மெலோடி பாடல்கள். அதாவது இசைஞானி இளையராஜா அவர்கள் விஜய் அவர்களோட ஒர்க் பண்ணியிருக்காரு. காதலுக்கு மரியாதை, கண்ணுக்குள் நிலவு போன்ற திரைப்படங்கள்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பாடல்களுமே சூப்பர் ஹிட். அந்த காம்பினேஷன்ல வந்தது.
தேனிசை தென்றல் தேவா, அருமையான ஹிட் பாடல்கள், படங்கள் குடுத்திருக்காரு விஜய் அவர்களுக்கு. பிரியமுடன், குஷி இந்த 2 படம் தான் வந்து மாபெரும் ஹிட் பாடல்கள். குஷி திரைப்பட பாடல்கள்லாம் வந்து பட்டி தொட்டி எங்கும் அந்த அந்த பாடல்கள் ஒலித்த தினங்கள் அவை 90ஸ்ல. அதே பேரலல் ஸ்ட்ரீம்ல வந்து இசையறிவி எஸ். ஏ. ராஜ்குமார் அவர்கள் பிரியமானவளே திரைப்படம், துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படம், பூவே உனக்காக இனிஷியல் ஹிட் எல்லாமே வந்து மாபெரும் ஹிட் பாடல்கள். நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எந்த இசையமைப்பாளரோட விஜய் காம்பினேஷன் வந்து உங்களுக்கு பர்சனலா பிடிக்கும்னு சொல்லிட்டு. என்னோட ஃபேவரட் வந்து தேனிசை தென்றல் தேவா அவர்கள் விஜய் அவர்கள் காம்பினேஷன் மற்றும் வித்யாசாகர் அவர்கள் விஜய் அவர்களின் காம்பினேஷன் தான் எனக்கு பர்சனலா பிடித்தமானவை. இது போன்ற இசை ஜாம்பவான்களுடன் விஜய் அவர்கள் ஒர்க் பண்ணி பெரிய ஹிட் பாடல்கள், ஹிட் படங்களை கொடுத்து கொண்டே வந்தார் அந்த காலகட்டத்துல. இளைய தளபதியாக அவர் வலம் வந்த காலகட்டத்துல. அதே போல் அவரது நடனமும் தனி அடையாளத்தை உருவாக்கியது. அதாவது அவரது நடனத்தை பத்தி சொல்லணும்னா, அவரோட நடனத்துக்காகவே வந்து ஏகப்பட்ட ஹிட் பாடல்கள் இருந்து வந்தது. அதாவது 90ஸ்ல நான் வந்து இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல இருக்கிற சாங்ஸ் எல்லாம் கூட நான் விட்டுறேன். ஐ மீன் லைக் ரீசென்ட் மீன்ஸ் 2000க்கு அப்புறம் அவர் வந்த சாங்ஸ கூட நம்ம பார்க்க வேண்டாம். குறிப்பா பார்த்தீங்கன்னா வந்து, இப்ப இந்த திரைப்படம், ஆ யூத் திரைப்படம். அதாவது அதுவும் 2000ஸ்ல வந்தது. பட் ஏர்லி 2000ஸ்ல வந்தது. லேட் 2000 ஆர் மிடில் 2000ஸ்ல கூட விட்டுருவோம். ஆழ்தோட்ட பூபதி பாடல் மணி சர்மா அவர்களின் இசை. மணி சர்மா இசை கூட மிக சிறந்த இசை காம்பினேஷன் தான் விஜய் அவர்களோடது. ஆழ்தோட்ட பூபதி அந்த நடனம், அந்த பாடலோட பெப்பினஸ் அந்த இதுக்காகவே பட்டி தொட்டி எங்கும் அந்த பாடல் வந்து ஒலித்தது நம்ம பார்க்க முடியும். ஏன்னா வந்து அது வந்து தெலுங்கு திரைப்படத்துல வந்த ஒரு பாடலை வந்து தமிழ்ல வந்து அவர் இசையமைச்சிருப்பாரு. மாபெரும் ஹிட் பாடல், மாபெரும் ஹிட் நடனம் சிம்ரன் விஜய் அவர்களோட காம்பினேஷன்ல அந்த பாடல். உங்களோட ஃபேவரட் என்ன டான்ஸ் பாடல் விஜய் அவர்களுதுன்றதை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லலாம். அதே போல் தனி அடையாளத்துக்குரிய நடனம். அதாவது விஜயோட ஒரு இதுல வந்து டான்ஸ் சாங் ஒரு ஒரு சாங் வந்து கண்டிப்பா இருக்கும். அந்த பாடல் மாபெரும் பாடல் வெற்றி பாடலா இருக்கும். நான் சொன்ன மாரி யூத். அப்புறம் சப்சிக்வெண்டா வந்த மூவிஸ் கில்லியாக இருக்கட்டும், சிவகாசியாக இருக்கட்டும், ஏகப்பட்ட சாங்ஸ் இருக்கு. அந்த மாரி அந்த ஃபாஸ்ட் பீட் சாங்ஸ்ல விஜய் அவர்களுக்கு ஹிட். அந்த பாடல்கள்ல. பிறகு எந்த ஒரு பெரிய விளம்பரமும் விஜய் அவர்கள் செய்ததே கிடையாது. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அடுத்தபடியாக அந்த காலகட்டத்துல எந்த ஒரு பெரிய விளம்பரமும் செய்யாமல் படம் வந்து சாலிடா ஹிட் குடுக்கக்கூடிய ஒரு தன்மை விஜய் அவர்களோட கிட்ட இருந்தத வந்து நம்மளால பார்க்க முடியும். எந்த சமூக வலைதள ஆதரவும் கிடையாது. அப்ப சமூக வலைதளங்களே கிடையாது. எந்த ஒரு ஆதரவும் இல்லாம தனது திறமையை மட்டுமே நம்பி ரசிகர்களை உருவாக்கியவர் விஜய் அவர்கள். 90ஸ்களின் இறுதிக்குள் விஜய் தயாரிப்பாளர்களின் நம்பிக்கைக்குரிய நடிகராக மாறிவிட்டார். அதாவது மினிமம் கேரண்டி ஹீரோ, புரொடியூசர்ஸ் டிலைட், புரொடியூசர்ஸ் ஆக்டர் என்று விஜய் அவர்களை கூறினால் அது மிகையாகாது. அதாவது விஜய் அவர்களோட நோக்கம் என்னன்னா, படம் ஹிட் ஆகணும். படத்துல நம்ம டிஃபரெண்டா பண்றோமா இல்லையா அதெல்லாம் 2வது. படம் ஹிட் ஆகணும். படம் அந்த டைம்க்குள்ள முடிக்கணும். அந்த கமிட்மெண்ட். அதாவது அந்த கமிட்மெண்ட் தான் வந்து அவரோட மாபெரும் வெற்றிக்கான ஒரு இது. அந்த கமிட்மெண்ட் அந்த அந்த கமிட்மெண்ட் அவர் இன்னி வரையும் மெயின்டெயின் பண்ணிட்டு வர்றாருன்றத நம்ம பார்க்கணும். அவரோட பாடி லாங்குவேஜ்லயா இருக்கட்டும், அவர் எங்க போய் அட்டெண்ட் பண்றாரு ஒரு ஒரு மீட்டிங்ஸா இருக்கட்டும், அந்த பாடி லாங்குவேஜ் ரொம்ப அந்த ஸ்வாகர வந்து அவர் அப்படியே மெயின்டெயின் பண்ணி பார்க்கலாம். அந்த பாடி லாங்குவேஜ் தான் அப்பொழுதே அந்த இளைய தளபதியாக அவர் வலம் வந்த காலகட்டத்திலும் இருந்தது சினிமா துறையில. அவரது படங்கள் மாபெரும் ஓப்பனிங்கை பெற்றன. குறிப்பா சொல்லணும்னா, பூவே உனக்காக, காதலுக்கு மரியாதை, பிரியமுடன், குஷி, பிரியமானவளே ஏகப்பட்ட படங்கள். அரவுண்ட் லேட் 2000ஸ்ல வந்து கில்லி, திருமலை, மதுரை, சிவகாசி போன்ற மாபெரும் வெற்றி படங்கள் விஜய்க்கு. அப்புறம் இன்றைய கோட் திரைப்படம் வரையும் மாபெரும் ஓப்பனிங். கோட், லியோ போன்ற திரைப்படங்கள் வரையும் அவருக்கு மாபெரும் ஓப்பனிங் இருந்து வந்து கொண்டிருந்தது. இன்றும் அதுதான், கடந்த காலங்களிலும் அதுதான். இசை உரிமைகள் வந்து மாபெரும் விலைக்கு விற்றன. விநியோகஸ்தர்களின் நம்பிக்கையை பெற்றார் விஜய் அவர்கள். அவர் மெதுவாக புரொடியூசரின் டிலைட்டாக மாறினார். அதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதன் பின்னர் நடந்தது என்ன? வரலாறு. மாஸ் ஹீரோ, சூப்பர் ஸ்டார் அடுத்தபடியான அந்தஸ்து. சூப்பர் ஸ்டார் அந்தஸ்து என்றே கூறலாம். ஏன்னா வந்து அவரு வரும்போது நாம் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் அவர்தான் நம்பர் 1 ஹீரோ. தமிழகத்தில் மட்டும் இல்ல, இந்தியாவிலேயே நம்பர் 1 ஹீரோ என்று அறியப்பட்டவர் விஜய் அவர்கள். அவர் சமீபத்திய சினிமா வெற்றிகள் மற்றும் அவர் என்ன சொல்றது? அவர் அரசியலுக்கு வரும் முன்பு வரையுமே நம்பர் 1 மார்க்கெட் இருந்து விஜய்க்கு தான் என்று கூறினால் மிகையாகாது.
உலகம் முழுவதும் ரசிகர்களை பெற்றவர் விஜய் அவர்கள். ஓகே. இப்போ இன்று இந்த நடைமுறை நிகழ்காலத்துல பார்த்தோம்னா, ஒரு காலத்துல வந்து இவரால முடியாது என்று கூறப்பட்ட அதே மனிதர் இன்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராக கோட்டையில் அமர்ந்திருக்கிறார். விஜயை பற்றி எவர் எது நினைத்தாலும், எனக்குமே விஜய் அவர்கள் மேல விமர்சனங்கள் உண்டு. ஆனால் அவரை பற்றி எவர் எது நினைத்தாலும் அவரது விடாமுயற்சியும் கடின உழைப்பும் யாராலும் மறுக்கவே முடியாது. அதாவது அவர் சூப்பர் ஸ்டார்டம் வந்தது வந்து நாட் அ ஈஸி ரைட். கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த நடனங்கள்ல வந்து அவர் அக்கறையை காமிச்சு உடல் மொழியில நான் சொன்ன அந்த அந்த 4-5 படிநிலைகள்ல வந்து அவர் இம்ப்ரூவ்மெண்ட்டை காட்டி அந்த விடாமுயற்சி மற்றும் உழைப்பு வந்து யாராலும் மறுக்கவே முடியாது. அந்த உழைப்பு வந்து அவர் இன்னி வரையும் குடுக்குறாருன்றது தான் நம்மளால பார்க்க முடியுது. அவரது என்ன சொல்றது? அவரது அரசியல் வாழ்விலுமே அது கேரி ஃபார்வர்ட் ஆகுறத தான் நம்ம பார்க்கிறோம். அவரு சக்சஸ் ஆவாரா அரசியல்ல? ஆல்ரெடி வந்து ஒரு சக்சஸ காமிச்சுட்டாரு. முதலமைச்சரா வந்து இரு பெரும் இயக்கங்கள வந்து பின்னுக்கு தள்ளி அவர் முன்னேறி வந்து விட்டார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நமக்கு பிடிக்குதோ, பிடிக்கலையோ அதுதான் உண்மை. எல்லாருக்கும் அது யாருக்கும் அதில் மாற்று கருத்து இருக்காது. ஆனால் அதற்கான காரணம் என்னன்னா, அவரது தன்னம்பிக்கை, அவரது அர்ப்பணிப்பு தான். அதுக்கான காரணம் உழைப்பு. இது ஒரு நடிகரின் கதை மட்டுமல்ல. நம்பிக்கை இழக்காமல் தொடர்ந்து முயன்ற ஒருவரின் கதை. இந்த காணொளி. அவரது பிறந்த நாள் அதுவுமா வந்து நம்பிக்கை இழக்காம தொடர்ந்து முயன்ற ஒருவரோட கதை தான் வந்து விஜய் அவர்களோட கதை. அந்த மோட்டிவேஷனை வந்து நம்ம இது பண்ணோம். அதனால தான் 90ஸ்களில் அந்த அமைதியான இளைஞனை இன்று தமிழகம் முதலமைச்சராக, மாண்புமிகு முதலமைச்சராக கொண்டாடுகிறது. அவருக்கு மீண்டும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லி, இத்துடன் என் காணொளியை முடித்துக் கொள்கிறேன். அதாவது நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்க ஃபேவரட் விஜயோட மூவ்மெண்ட் என்னன்னு சொல்லி எந்த படமா வேணாலும் இருக்கலாம். விஜய் அவர்களோடது. பொலிட்டிக்கலா விஜய் அவர்கள் எவ்வாறு சாதிக்கப் போகிறார் என்பது பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். பட் சினிமா துறையில வந்து அவரது சாதனைகள் ஏராளம். அவரது உழைப்பு மாற்று கருத்திற்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு உழைப்பு. ஒரு இளம் குருவியாக இருந்த ஒரு இளைஞன் மாபெரும் ஒரு ஜெயண்ட் பருந்தாக வலம் வருகிறார் என்று அவருக்கு மீண்டும் எனது அன்பார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறி, எனது வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கமெண்டில் உங்கள் கருத்தை தெரிவியுங்கள். நன்றி, வணக்கம்.